தெளிவான தகவல், சரியான விளக்கம். இது உங்கள் ஹானரபிள் மெசேஜ். வாங்கள் பேசலாம். வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். ஒரு முழுமையான, ஆழமான அலசல். எந்த சார்பும் இல்லாம வெறும் டேட்டாவை மட்டுமே வச்சு ஒரு கம்ப்ளீட் பிரேக் டவுன் பார்க்க போறோம். ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, நேர விஷயத்துக்கு வருவோம். 85.1%. சும்மா யோசிச்சு பாருங்க, இது சாதாரண நம்பர் கிடையாதுங்க. இந்த எலெக்ஷனையே புரட்டி போட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வாக்குப்பதிவு. தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு இந்த முறை ஆர்வமா ஓட்டு போட்டிருக்காங்கன்னு இதுலயே தெரியுது. இவ்ளோ பிரம்மாண்டமான ஒரு டர்ன் அவுட் ஆளுங்கட்சிக்கு சாதகமா இல்ல எதிர்க்கட்சிக்கு சாதகமா? இதுதான் இப்போ எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. ஏப்ரல் 23ஆம் தேதி அந்த பிரம்மாண்டமான வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நாம எங்க இருக்கோம்னா, அந்த எக்ஸிட் போல்ஸ், அதாவது கருத்து கணிப்புகள் எல்லாம் அலசுற ஒரு ரொம்ப முக்கியமான, பயங்கர சஸ்பென்ஸான கேப்ல இருக்கோம். இந்த நேல் பைட்டிங் வெயிட்டிங் எல்லாம் முடிவுக்கு வரப்போற அந்த மாபெரும் நாள் மே 4, 2026 திங்கட்கிழமை. ரிசல்ட் அன்னைக்கு யார் முகம் மலர போகுதுன்னு பார்க்க ஒட்டுமொத்த மாநிலமும் அப்படியே மூச்சை பிடிச்சிட்டு காத்துட்டு இருக்கு. எக்ஸிட் போல்ஸ் என்ன சொல்லுது? யாருக்கு எட்ஜ் இருக்கு? இப்போதைக்கு வந்திருக்கிற பெரும்பாலான எக்ஸிட் போல் முடிவுகள் ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னை காட்டுது. உதாரணமா, டுடேஸ் சாணக்கியா மாதிரியான முன்னணி நிறுவனங்கள் திமுக கூட்டணி மறுபடியும் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. அதாவது கடந்த ஆட்சியோட தொடர்ச்சியே மக்கள் விரும்புறாங்கன்னு இந்த கணிப்புகள் சுட்டிக்காட்டுது. இது எதை ரொம்ப தெளிவா காட்டுதுன்னா, ரெண்டு முக்கியமான அரசியல் வியூகங்களுக்கு இடையில நடக்கிற ஒரு பயங்கரமான மோதலை. ஒரு பக்கம் திமுக கூட்டணி அவங்களோட தொடர்ச்சி மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சு கண்டிப்பா 180க்கும் மேற்பட்ட சீட்டுகளை வாங்குவோன்னு உறுதியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பாஜக கூட்டணி ஒரு மாபெரும் கம்பேக் கொடுக்க காத்திருக்காங்க. குறிப்பா தென் மாவட்டங்கள்ல ஆளுங்கட்சிக்கு இவங்க ரொம்பவே டஃப் ஃபைட் கொடுக்கறாங்கங்கிறது டேட்டாவுல தெளிவா தெரியுது. இது ஒரு அனல் பறக்கும் பல பரீட்சை. இந்த தேர்தலோட மிகப்பெரிய டிஸ்ரப்டர் நடிகர் விஜய் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம். இந்த எலெக்ஷன்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய அதிரடி, ஒரு மேஜர் ஷிஃப்ட் அப்படின்னா அது நடிகர் விஜயோட அரசியல் என்ட்ரி தான். அவரோட டிவிவிகே கட்சி வழக்கமா 2 பெரிய திராவிட கட்சிகளுக்கு போற ஓட்டுகளை அப்படியே மாத்தி அமைச்சிருக்கு. குறிப்பா யங்ஸ்டர்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸோட ஓட்டுகள் கணிசமா இவங்களுக்கு போயிருக்குன்னு சொல்லப்படுது. இது நிச்சயமா ஒரு கேம் சேஞ்சர். இப்போ நாம கேட்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இதுதான். டிவிகே பிரிக்க போற இந்த ஓட்டுகள் யார பாதிக்க போகுது? இது ஆளுங்க கட்சியான திமுகவுக்கு செக் வைக்குமா, இல்ல எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டுகளை பிரிக்குமா? 2 கூட்டணிகளுமே இந்த மிகப்பெரிய சவாலை எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு மே 4ஆம் தேதி தான் நமக்கு முழுசா தெரிய வரும். சஸ்பென்ஸ் கூடிக்கிட்டே போகுதல்ல? சரி, இப்போ இது எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். அந்த 85.1% ஓட்டு பதிவுக்கு காரணமான மைய பிரச்சனைகள் என்னென்ன? அரசியல் கட்சிகளையும் தாண்டி மக்களை அப்படியே திரண்டு வந்து ஓட்டு போட வச்சது 3 முக்கியமான விஷயங்கள் தான். முதல் விஷயம், நம்ம இளைஞர்களை ரொம்பவே பாதிக்கிற வேலையில்லா திண்டாட்டம். 2வது, சமூகத்துல பெரிய அச்சுறுத்தலா இருக்கிற போதைப் பொருளை ஒழிக்கணுங்கிற அக்கறை. 3வது, மாநில உரிமைகள் சம்பந்தமான ரொம்ப ஸ்ட்ராங்கான உணர்வுகள். இந்த 3 விஷயங்கள் தான் இந்த தேர்தல்ல இவ்ளோ பெரிய எழுச்சியா மாறியிருக்கு. அதனால இந்த தேர்தலோட மிகப்பெரிய சீக்ரெட் என்ன தெரியுமா? அந்த 85.1% மாபெரும் வாக்குப்பதிவுக்கு காரணம் எந்த ஒரு தனிப்பட்ட தலைவரோ இல்ல கட்சியோ கிடையாது. நாம இப்போ பார்த்த அந்த முக்கிய பிரச்சனைகள் தான். இந்த பிரச்சனைகளுக்கு யாரு சரியான தீர்வு கொடுப்பாங்கன்னு மக்கள் நம்புறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஓட்டுகள் எல்லாம் விழுந்திருக்கும். இதோட விடை மே 4ஆம் தேதி கவுண்டிங் நடக்கும்போது ரொம்ப தெளிவா வெளியே வந்துரும். இந்த அனாலிசிஸ், டேட்டா எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு கணிப்பு இருக்கும் இல்லையா? உங்க தொகுதியில யாரு ஜெயிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரோட கணிப்பும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மே 4ஆம் தேதி மாபெரும் ரிசல்ட்ஸ்க்காக காத்திருப்போம். நன்றி. உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.